எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். வவுனியா மகாரம்பை குளம் சாய்பாபா வீதிக்கு அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டபுள் கேட் ஒன்று போட்டிருக்குது, மதில் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் கேட் ஒன்று போட்டு போகக்கூடிய மாதிரி சிங்கிள் கேட்டும் போட்டிருக்காங்க. காணிக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி டேங்க் தான் நல்லா உயரமாக வச்சுருக்காங்க. தண்ணி வந்து வேகமாக வரக்கூடிய மாதிரி நல்லா உயர்த்தி வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு போகிறதுக்குரிய நடக்கிறதுக்குரிய இந்த இதை சீமந்தால சைட்டில் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கங்களும் ஒரு காவாசி தூரங்களில் மதிலால் கட்டி அங்கால வந்து ஓலையால் அடைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் காவாசி கட்டியிருக்காங்க. மதில் பார்க்கலாம், வடிவான காணொலியை பார்க்கலாம். பைப் லைன்கள் செஞ்சுருக்காங்க. அங்கங்கே கரண்ட் வசதி இருக்குது, கிணறு தண்ணி வசதி எல்லாம் இருக்குது, கிணறு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு ரூம் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது. வாஷிங் மிஷின்கள் அதில் எதுவும் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே வீட்டுக்கு இங்கே போனோம்னு சொன்னால் கட்டு கிணறு இருக்குது. பக்கத்துலேயே தண்ணி இருக்குது பாருங்கள், நல்ல தண்ணியோடு இருக்குது. இங்காலையும் ஒரு காவாசி தூரத்துக்கு அப்படியே வளைஞ்சி மதில் கட்டியிருக்கிறாங்க. அதாவது மகாரம்பை குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்குது இந்த காணி. அங்கேருந்து சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த காணி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெளியில் ஒரு பத்தி இறக்கிருக்காங்க, ஒரு அவுட் ஹோல் உண்டு, மேலே வந்து சீட் போட்டிருக்காங்க. அப்படி இருக்குது. இங்கால உள்ளுக்கு போனோம்னா இது வந்து ஹோல். சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல நேர்த்தியாக இருக்குது. புதுசாக கட்டியிருக்காங்க, பெயிண்ட் வல்லம்லாம் நல்லா இருக்குது. மேலே வந்து சீலிங் அடிச்சிருக்காங்க. சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல நேர்த்தியாக தான் இருக்குது வீடு. இது வந்து சாமியரை. சாமியாருக்கு மேலே வந்து சீலிங் தான் போட்டிருக்காங்க. இது 2வது அறை. அப்படியே இப்படியே கிச்சன். இது இங்கால சிங்க் செட் பண்ணியிருக்காங்க. கேபிள் கூரை தான், சீட் தான் போட்டிருக்காங்க. இப்படியே போனோம்னா இங்கே பாத்ரூம், ஷவர் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கொமெண்ட் இருக்குது. பாத்ரூமுக்கு வந்து கீழே சைட்டுக்கு சுவரெல்லாம் மாபிள் தான் பதிச்சிருக்காங்க. இங்கால வந்து தகரத்தில் வந்து ஒரு பத்தி மாதிரி இறக்கி இருக்கிறாங்க. அப்படியே இங்கால நீங்கள் வெளியேறக்கூடிய மாதிரி கதை ஒன்று இருக்குது. இப்படியே நீங்கள் வெளியேறிக்கொள்ளலாம். இங்கே தண்ணி லைனெல்லாம் செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது. அங்காலையும் ஒரு 2 மாமரம் நிற்கிது, பிளாமரம் நிற்கிது, ஒரு 20 தென்னை மரத்துக்கிட்ட நிற்கிது. இப்படியே சீமந்தால கட்டியிருக்கிறாங்க. அங்கே டாய்லெட்டுக்கு போகக்கூடிய மாதிரி வீட்டில் இருந்து சீமந்தாலையே கட்டியிருக்கிறாங்க. சைட்டில் கல் பதிச்சு சைட்டில் கல் கட்டியிருக்காங்க. இந்த இப்படியே நாங்கள் வந்து இங்கே வெளி பாத்ரூம் இருக்குது, உள்ளுக்குள்ளே கொமெண்ட்டும் இருக்குது, வெளி பாத்ரூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு
கருவேப்பிலை மரம் ஒன்று இருக்குது. இங்கால முருங்கை மரம் ஒரு 3-4 முருங்கை மரம் நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஈரப்புழாக்காய் இருக்குது பாருங்க. இங்கால பக்கம் 2 தோட மரம் இருக்குது, காய்களும் இருக்குது. இப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலையால் தான் அடைச்சிருக்கிறாங்க. ஒரு 3/4 துண்டு ஓலையால் தான் அடைச்சிருக்கிறாங்க. தென்னை மரம் வந்து செவ்வளனியும் இருக்குது, மற்ற மரங்களும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழாய் கிணறும் இருக்குது, அதே நேரத்தில் கட்டு கிணறும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு, நல்ல தண்ணி குழாய் கிணறு உண்டு. கட்டு கிணறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி தான். தென்னை மரங்களில் செவ்வளனி மரமும் இருக்குது, கலந்து மாதிரி இருக்குது. இதில் ஒரு பப்பாசி மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இதில் ஒரு மரம் நிற்கிது, என்ன மரம்னு தெரியல. இது ஒரு பலாமரம் ஒன்று நிற்கிது, சாதுவாக காஞ்சி போயிட்டு ஆனால் துளுத்து கொண்டு வருது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் துளுக்குது. இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அரைவாசி தூரத்துக்கு மதில் கட்டியிருக்காங்க. மிச்சம் நீங்கள் வந்து கட்ட வேண்டி இருக்குது. நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடும் ஒரு காலேகர் காணியும் இருக்குது. அதாவது வவுனியா டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த மகாரம்பை குளம் என்ற இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. 3-3.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இங்கேருந்து வவுனியா போகிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் தான் இருக்குது. இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 லட்சம் ரூபா சொல்கிற உரிமையாளர். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் பெரிய யோசனையாக இருக்கும். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். இதில் என்னுடைய நம்பரை தரேன், நீங்கள் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு நல்ல முறையில் கதைச்சி பேசி எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து உங்களோட சொந்தக்காரர்களை அனுப்பி புரோக்கர் மாதிரி அனுப்பி அப்படியான வேலையில் செய்யாதீங்க, அது உங்களுக்கு கூடாது. நீங்கள் என்னுடைய எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய கட்சி பேசி நல்ல ஒரு விலைக்கு நான் எடுத்து தருவேன். எங்களுக்கு ஒரு நியாயமான கமிஷன் தந்தால் காணும். சரி, நான் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.